லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான சிவம் மாவி காயம் காரணமா நடப்பு IPL தொடர்ல இருந்து விலகி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா வீடியோவன்னு வெளியிட்ட லக்னோ அணி நிர்வாகம் என்ன மாதிரியான காயம் அப்படிங்கிறது தொடர்பான தகவல் எதுவும் குறிப்பிடப்படல. CSK அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளரான முஸ்தபிசூர் ரஹ்மான் ஏப்ரல் இறுதி வரை மட்டுமே IPL தொடர்ல பங்கேற்பார்னு தகவல் வெளியாகி இருக்கு. வங்கதேசம் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடக்க இருக்கு. இந்த தொடர் மே மாதம் 3ஆம் தேதி தொடங்க இருக்கு. அந்த T20 தொடருக்கான பயிற்சிகளை மேற்கொள்றத கருத்துல கொண்டு IPL தொடர்ல இருந்து முஸ்தபிசூர் பாதியிலே விலகிறதா சொல்லப்படுது. IPL தொடர்ல அதிவேகமா பந்து வீசின இந்திய பந்து வீச்சாளரா இருக்கிற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் வீரரான மயங்க் யாதவ் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பிரபலமான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர்ல கண்டிப்பா விளையாடணும்னு சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலிய வீரரான ஸ்டீவன் ஸ்மித். மேலும் பார்டர் கவாஸ்கர் கோப்பையில மயங்க் யாதவை எதிர்கொள்ள நான் ஆவலா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனான இஷான் கிஷன் சூப்பர்மேன் சூட் அணிந்து சென்ற புகைப்படம் இணையதளத்துல வைரலான நிலையில அது இஷான் கிஷனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட்னு தகவல் வெளியாச்சு. ஆலோசனை கூட்டங்களுக்கு தாமதமா வரும் வீரர்கள் அடுத்த முறை பயணம் மேற்கொள்ளும் போது சூப்பர்மேன் உடை அணிந்து வரணும்னு மும்பை அணி நிர்வாகம் சொல்லியிருக்கு. இந்த நிலையில இஷான் கிஷன் மட்டுமில்லாம கூட்டங்களுக்கு தாமதமா வந்த ஷம்ஸ் முலானி, குமார் கார்த்திகேயா, நுவான் துஷாரா உள்ளிட்டோருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான வீடியோ ஒன்ன பகிர்ந்திருக்கு மும்பை அணி நிர்வாகம். IPL தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில ஷிகர் தவான் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி. இந்த போட்டி குஜராத்ல இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.